Hi viewers, welcome to North Moon. இன்னைக்கான வீடியோல இந்த ஸ்லைம் எப்படி ரொம்ப ஈஸியா மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா மேக் பண்ணிரலாம். fluffy ஸ்லைம் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் first time North Moon சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி கூடவே இருக்க bell பட்டனை கிளிக் பண்ணி அதுல all and ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்திருக்கேன். 10 rupees ஃபெவிகாலோட ஒரு half பாட்டில் வந்து எடுத்திருப்பேன். ரொம்ப கம்மி தான். அளவுக்கு ஃபெவிகால் எடுத்தோமோ அதோட ஹாஃப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லைம் வர ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபோம் வந்து எடுத்துக்கிறேன். ஹோம்மேடாக மேக் பண்ண ஃபோம். இந்த ஃபோம் எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட வேறு கடையில் வாங்கின ஃபோம் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஹோம்மேடாக ஃபோம் ரெடி பண்ணி அதவே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர், போராக்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஆக்டிவேட்டர். இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வீடியோவும் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக போராக்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஆக்டிவேட்டர் தான். இப்போ அந்த ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணதுமே சீக்கிரமாகவே ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் கலர் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த க்ளூவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணும்போதே கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கலர் நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் ஸ்லைம் ஓரளவுக்கு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கலர் வந்து அவ்வளோவா மிக்ஸ் ஆகலை. ஸோ மிக்ஸ் ஆகிறதுக்காக எகெயின் கொஞ்சம் ஃபோம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போ ஸ்லைம் மேக் பண்ணாலும் சரி, ஸ்லைம் யூஸ் பண்ணி விளையாண்டாலும் மறக்காமல் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes ஆகிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணேன். வாட்டர் ஆட் பண்ணது அது வாட்டர் வந்து ரொம்ப நிறைய ஆகிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டே சொன்னால் வாட்டர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்லைம் வந்து வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்லைம் வந்தது. ஆக்டிவேட்டருமே ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் வாட்டர் ஆட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் கலர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் மறுபடியும் தெரியாமல் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதனால் ஸ்லைம் வந்து ரொம்பவே தண்ணியாக மாறிடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சரியாச்சு. இப்போ அந்த கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஆனால் அது நிறைய தண்ணி ஆனதால் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கலருக்காக தான், கலர் இன்னும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணேன். அது ரொம்பவே தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஆனதால் நான் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தப்போ அதுவுமே சரியாயிடுச்சு. கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 1 hour அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் இப்படிலாம் நடக்கும். ஆனால் வந்து தண்ணி அளவாக கரெக்டாக ஆட் பண்ணப்போ ஃபஸ்ட்டே வந்து சூப்பராக ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணதால் கொஞ்சம் நேரம் கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. நீங்கள் கரெக்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அப்படியே ஒட்டினாலும் அது நம்ம கையில் எடுத்தாலே ஈஸியாக வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்லைம் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக ஃப்ளஃபியாகவும் இருந்துச்சு. பபிள்ஸ் கூட வரும் இந்த ஸ்லைமில். அதே மாதிரி விளையாடுறதுக்கும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹோம்மேடாக மேக் பண்ணியாச்சு. ஸ்லைம் ஆக்டிவேட்டருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைமில் வேறு ஏதாவது மிக்சிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பபிள்ஸ் மாதிரி ட்ரை பண்ணப்போ அதில் பபிள்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த பபிள்ஸ் தொட்டதுமே உடஞ்சிரும்னு நினச்சேன். நான் 2-3 தடவை இப்படி தொட்டப்போ அது உடையலை. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஸ்லைம் யூஸ் பண்ணி விளையாண்டதுக்கப்புறம் மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக ஹோம்மேடாக இந்த ஸ்லைமை வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லைமை வந்து கீழே வச்சது அது அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுறதும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்ப்ரெட் ஆகுறது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைமோட சவுண்ட் எஃபெக்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் மேக் பண்ண ஸ்லைம் வந்து இந்த பாக்ஸில் ஹாஃப் அளவுக்கு வந்தது. இப்போ நான் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஹாஃப் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஸ்லைம் இருந்தது. ரொம்பவே 10 rupee ஃபெவிகாலில் ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயே இந்தளவுக்கு ஸ்லைம் வந்து வந்துடுச்சு. ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிவிடுங்க.
ஸ்லைமை வந்து எப்பயுமே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைம் யூஸ் பண்ணி விளையாண்டதுக்கப்புறம் மறக்காமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.